ஹலோ 11th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனலி 11th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி வேதியியலுக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியமுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கீ கிடச்சிருக்குப்பா. விரைவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களாப்பா, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு, டைப் ஏவா டைப் பியா அவங்க கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸோ டைப் ஏக்கு வந்து ஆன்சர் கீ அப்படின்னு நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. சரியா? டைப் ஏனா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இ, செகண்டுக்கு ஆ, தேர்டுக்கு ஆ, ஃபோர்த்துக்கு ஆ, ஃபிஃப்த்துக்கு இ, சிக்ஸ்த்துக்கு இ, செவன்த்துக்கு ஆ, எயித்துக்கு இ, நைன்த்துக்கு ஆ, டென்த்துக்கு இ, 11த்துக்கு இ, 12த்துக்கு ஆ, 13க்கு ஆ, 14க்கு இ, 15க்கு ஆ. ஸோ அப்படியே நீங்கள் பி டைப்லேயும் பார்த்துட்டு வந்துருங்க. ஆப்போசிட்லேயே இருக்குது. சரிங்களாப்பா, நம்ம 2 மார்க் போயிடலாம். அடுத்து 2 மார்க்கில் வந்து 16 நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரியான வரையறை அல்லது வாய்ப்பாடு இருந்தால் 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? அதே மாதிரி 17வது கொஸ்டினுக்கு வந்து சரியான கோட்பாடு அல்லது கணிதவியல் கோட்பாடு இருந்தால் 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 18 சகப்பிணைப்பு ஹைட்ரைடு அந்த 3 வகைகள் எழுதிட்டு அதில் 2 வகைகளுக்கு ஆஃப் மார்க்கு, சரி 1.5 மார்க்கு, மீதி 1க்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? அதே மாதிரி 19க்கு வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு 2 மார்க்கு, 20க்கு வந்து சரியான விதி. சரிங்களாப்பா? 21க்கு வந்து சரியான விளக்கம் இருந்தால் 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 22க்கு வந்து சரியான விளக்கம் ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டும் எழுத சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிளும். சரிங்களா? 23க்கு வந்து சரியான வரையறை எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 24 கட்டாய வினாக்கு ஆன்சர் இப்படி தான்ப்பா வரணும். ஸோ இப்படி நீங்கள் போட்டிருக்கீங்களா பாருங்கள். அட்லீஸ்ட் ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 1 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 3 மார்க்ஸ் போயிடலாமாப்பா. 3 மார்க்ஸில் 25th பாருங்கப்பா. 1.5 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். 26th பாருங்கள். மேலே இருக்க அந்த ஃபாலோயிங் H மற்றும் F எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்புகளாக 2.1 மற்றும் 4.0 என எடுத்துக்கொண்டார். அதுக்கு 1 மார்க்கு. கீழே நீங்கள் இந்த மாதிரி எழுதிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க். அதுவும் ஏதேனும் 2 எழுதியிருந்தா போதும்ப்பா. சரிங்களா? அதே மாதிரி 27 ஏதேனும் 3 முறைகள் எழுதிருந்தீங்கனாலே 3 மார்க் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி 28 திரவமாக்க முடியாது அந்த கான்செப்டுக்கு 2 மார்க்கு. மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசை ஏதும் இல்லை அல்லது நல்லியல்பு வாயுவாக செயல்படும், அதுக்கு 1 மார்க்கு. சரிங்களாப்பா? 29 ஏதேனும் 3 வரம்புகள், 3 வரம்புகள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்கப்பா. 30க்கு வந்து சரியான விளக்கம் இருந்தால் 3 மார்க்கு. 31க்கு மாற்றியம் வரையறை ஏதேனும் 2 வகைகள் எழுதியிருக்கணும். மாற்றியம் வரையறைக்கு 2 மார்க்கு, வகைகளுக்கு 1 மார்க்கு. அதே மாதிரி 32 3 பயன்கள் யூசஸ் எழுதிருந்தீங்கனாலே 3 மார்க்கு. 33க்கு வந்து கம்பல்சரிக்கு 4 சமன்பாடுகள், அதில் 3 சமன்பாடுகளுக்கு 2.5 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 சமன்பாடுகள் எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு 3 மார்க். சரியாப்பா? விளக்கம் மட்டும்க்கு வந்து சமன்பாடு அல்லது விளக்கம் மட்டும். சரிங்களா? அடுத்து 5 மார்க் போயிடலாம்ப்பா. 5 மார்க்கில் 34வது கேள்விக்கு வந்து சரியான வரையறை ஏதேனும் 3 மோலார் கன அளவு மதிப்பு, ஏதேனும் 3 வரம்புகள். ஸோ இது எழுதியிருந்தாலே நமக்கு 5 மார்க். அதுக்கு 2, இதுக்கு 3ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி 34லேயே வந்து ஆ கொஸ்டினுக்கு சரியான விளக்கம் தொகுதியில் குறைகிறது வரிசையில் அதிகரிக்கிறது அதை பற்றி எழுதிருந்தோம்னாலே நமக்கு 5 மார்க்கு. சரிங்களாப்பா? 35வது வந்து ஆ கொஸ்டினில் கால்சியம் ஏதேனும் 2 உயிரியல் முக்கியத்துவம், மெக்னீஷியம் ஏதேனும் 3 உயிரியல் முக்கியத்துவம் எழுதியிருந்தாலே கால்சியத்துக்கு 2 மார்க்கு, மெக்னீஷியத்துக்கு 3 மார்க், அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி 5 மார்க்காக கொடுக்குறாங்க. ஆ கொஸ்டினில் ஃபான் ஹேபர் சுற்று வரைபடம் வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஏதேனும் 4 எழுதியிருந்தாலே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 2 மார்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்கப்பா. அதே மாதிரி 36வதுக்கு வந்து சரியான விளக்கம் 1லிருந்து 5 வரை கொடுக்கணும்ப்பா. அதுக்கு அப்படியே ஃபுல் மார்க்கு 5 கொடுத்துட்றாங்க, 5 பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி. அப்படி இல்லைனா ரவுலட் விதி வந்து எழுதிருந்தீங்கன்னா அந்த ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க பாருப்பா. இந்தந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாலே அதுக்கு ஈச் ஸ்டெப்ஸுக்கு 1 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் எழுதும்பொழுது இதெல்லாம் எழுதிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட் அந்த. சரிங்களாப்பா? நெக்ஸ்ட் வந்து 37ல் வந்து ஆக்சிஜன் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு அதில் வந்து அந்த எம்ஓ வரைபடம், ஓட்டு மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு அதுக்கெலாம் எழுதிருந்தீங்கன்னா 2, அண்ட் வந்து பாராகாந்த பண்பு அல்லது 2 தனித்த எலக்ட்ரான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிருந்தீங்கன்னா 1. அதேமாதிரி அதிலே போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. சரிங்களாப்பா? அடுத்து 38வது கேள்வி சரியான சமன்பாடு வினைவேகமாற்றியுடன் வினைவேகமாயின்றி விளக்கம் மட்டும். ஸோ இந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் எழுதிருக்கீங்களா பாருங்கள், இதெல்லாம் கீவேர்டு. அதே மாதிரி ஆல சரியான சமன்பாடு நிபந்தனையுடன் நிபந்தனை இல்லையெனில் விளக்கம் மட்டும்.
ஸோ இதுதான்ப்பா. நீங்கள் இது எல்லாமே எழுதிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிங்க. யார் யார் சென்டம் வருது அண்ட் யார் யார் எவ்வளோ மார்க் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கூடிய விரைவில் எல்லா சப்ஜெக்ட்டுமான ஆன்சர் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆன்சர் கீயோட பிடிஎஃப்யும் நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். டேக் கேர்.